வணக்கம். இது உங்கள் மேத் மேஜிக் யூடியூப் சேனல். நம்ம லாஸ்டா என்ன பார்த்தோம் அப்படின்னா ட்ரிக்னோமெட்ரி பார்த்துட்டு இருந்தோம் இல்லைங்களா? 9th ஸ்டாண்டர்ட்லயா 9th ஸ்டாண்டர்ட்ல 8 சம் பார்த்தோம். அதாவது ட்ரிக்னோமெட்ரியில ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்னா என்ன, பித்தாகரஸ் தியரம்னா என்ன, பித்தாகரஸ் தியரம்னா ஹைபோடெனஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஆப்போசிட் ஸ்கொயர் பிளஸ் அட்ஜசன்ட் ஸ்கொயர் பார்த்தோம். அப்புறம் சில சைன்ஸ் பார்த்தோம். சைன் தீட்டானா என்ன, ஆப்போசிட் பை ஹைபோடெனஸ், எதிர்பக்கம் பை கர்ணம் இல்லைங்களா? அதுக்கடுத்து என்ன பார்த்தா காஸ் தீட்டா, அடுத்துள்ள பக்கம் பை கர்ணம், அட்ஜசன்ட் பை ஹைபோடெனஸ். டான் தீட்டா அப்படின்னும் போது ஆப்போசிட் பை அட்ஜசன்ட், எதிர்பக்கம் பை அடுத்துள்ள பக்கம். சைனோட ரெசிப்ரோக்கல் நம்ம என்னன்னு பார்த்தோம், கொசிகன் தீட்டா. காஸோட ரெசிப்ரோக்கல் சீக்கன் தீட்டா. அதே மாதிரி டேனோட ரெசிப்ரோக்கல் காட் தீட்டான்னு பார்த்தோம். அதுக்கு பிறகு என்னென்ன பார்த்தோம் அப்படின்னா அதோட வேல்யூஸ் எல்லாம் நம்ம பார்த்தோம். ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஒரு 9 சம் கொடுத்துருக்காங்க. கொடுக்கப்பட்டுள்ள படத்தில், அதாவது இதான் உங்களுக்கு கொடுத்துருக்கிற கிவன் டயக்ராம். இதுல இந்த தீட்டாவும் இந்த ஆங்கிள் பையும் ஆட் பண்ணா 90 டிகிரி நம்ம சொல்லணும். அப்ப 90 டிகிரினா தீட்டா 45 டிகிரி, பை 45 டிகிரி வந்தாதான் நம்ம ரெண்டையும் ஆட் பண்ணா 90 டிகிரின்னு சொல்ல முடியும் இல்லைங்களா? நீங்க பாருங்க, கொடுக்கப்பட்டிருக்கிற டயக்ராம்ல பாருங்களேன், நம்ம டி வந்து 90 டிகிரி சொல்லிட்டோம்னா மற்ற ரெண்டு ஆங்கிள் நம்ம 45 சொல்லிடலாமா? ஏன்னா ஒரு ட்ரையாங்கிள்னா நமக்கு என்ன தெரியும், 180 டிகிரி. அப்ப இது 90 டிகிரி. ரிமைனிங் அப்புறம் எவ்வளவு இருக்கும், இங்க 45 இங்க 45. நம்ம இதை 19 சொல்லிட்டா இதை 45 சொல்லிடலாம் நம்ம. சரிங்களா? ஃபர்ஸ்ட் கண்டிஷன் தீட்டா பிளஸ் பை ஈக்குவல் டு 90 டிகிரின்னு ப்ரூவ் பண்ணணும். இப்படத்தில் மேலும் இரு செங்கோண முக்கோணங்கள் உள்ளன என்பதையும் மெய்ப்பித்து, அதாவது இந்த டயக்ராம்ல ரெண்டு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இருக்கு, நம்ம ப்ரூவ் பண்ண போறோம். சரிங்களா? அண்ட் தென் நம்ம என்ன ஃபைண்ட் பண்ணணும்னா சைன் ஆல்பா என்ன, ஆல்பாவை பொறுத்து சைனோட வேல்யூ என்ன, ஆங்கிள் பீட்டாவை ஃபிக்ஸ்டா எடுத்துக்கிட்டு காஸ் பீட்டா வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்கணும். டான் பை, அதாவது பை ஆங்கிள் பைன்னு எடுத்துட்டு நம்ம டான் பையோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். நான் உங்களுக்கு ஏற்கனவே இன்ட்ரோடக்ஷன்ல சொல்லியிருக்கேன், என்ன ஆங்கிள் சொல்றாங்களோ அந்த ஆங்கிளுக்கு எதிரில் இருக்கிறது தான் ஆப்போசிட் சைடு அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். பட் லாங்கஸ்ட் சைடு ஹைபோடெனஸ்ன்றது மாற்றம் கிடையாது நமக்கு அதுல. சரிங்களா? சரி, ஃபர்ஸ்ட் இதுல ரெண்டு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இருக்குன்றத நம்ம ப்ரூவ் பண்ணிடலாமா? நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஏடிசின்ற ஒரு ட்ரையாங்கிள் எடுக்கிறேன். நான் ஏடிசி அப்படின்ற ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளை நான் எடுக்கிறேன் அப்படின்னா அப்ப அதுல எனக்கு ஆப்போசிட் என்ன அட்ஜசன்ட் என்ன நான் கண்டுபிடிச்சிடலாமா? நான் தனியா உங்களுக்கு அதை டிரா பண்ணிடுறேன் பாருங்க. ஏடிசி இது 9, 15, 12 இல்லைங்களா? நான் இங்க ஆங்கிள் ஆல்பா எடுத்துக்கிறேன். இதுக்கு எதிரில் இருக்கிறது ஆப்போசிட் சொல்லலாம், இத அட்ஜசன்ட் சொல்லலாம், இத ஹைபோடெனஸ் சொல்லலாம். அதாவது எதிர்பக்கம் அடுத்துள்ள பக்கம் கர்ணம். ஏன் இது எடுக்கிறோம், ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் நம்ம என்ன சொல்லலாம், பித்தாகரஸ் தியரத்தை ப்ரூவ் பண்ணா அது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். போய் பித்தாகரஸ் தியரம், பித்தாகரஸ் தேற்றத்தின் படி நான் ஷார்ட்டா எழுதிடுறேன். கர்ணம் ஸ்கொயர் ஈக்குவல் டு எதிர்பக்கம் ஸ்கொயர் பிளஸ் அடுத்துள்ள பக்கம் ஸ்கொயர் இல்லைங்களா? ஹைபோடெனஸ் ஆப்போசிட் பிளஸ் அட்ஜசன்ட். இது ஓகேவா? கர்ணம் என்னன்னு பாருங்க, ஹைபோடெனஸ் 15 ஸ்கொயர், நமக்கு ஆப்போசிட் 12 ஸ்கொயர், அட்ஜசன்ட் 9 ஸ்கொயர். 12 ஸ்கொயர் பண்ணீங்கன்னா 144, 9 ஸ்கொயர் பண்ணீங்கன்னா 81, 15 15s are 225. இது நம்ம ஆட் பண்ணலாமா? இது ஆட் பண்ணா அப்ப 200. therefore triangle ADC is, அதாவது ADC என்பது ஒரு செங்கோண முக்கோணம் அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம். சோ ஒண்ணு சொல்லிட்டோமா, நம்ம ஒரு செங்கோண முக்கோணம் சொல்லிட்டோம். நம்ம என்ன சொல்லணும், ரெண்டு சொல்லணும் இல்லையா? அடுத்தது இந்த ட்ரையாங்கிள் எடுத்துக்கலாம், சிடிபின்ற ட்ரையாங்கிளை நான் எடுத்துக்கிறேன். நான் சிடிபி எடுத்து